ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 15ல் வரலாற்றில் அதிக மனிதர்களை கொண்ட ஒரு மிருகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 90s காலகட்டத்தில் மனிதர்கள் மட்டுமே வேட்டையாடி கொள்ளக்கூடிய ஒரு புலி நேபாளில் இருந்துட்டு வந்துச்சு. இது பேர் தான் சாம்பவான் டைகர். ஆரம்பத்தில் காட்டுக்குள்ளே எதர்ச்சியாக வர மனிதர்களை மட்டுமே வேட்டையாடிட்டு இருந்த புலி காலப்போக்கில் அது பழக ஆரம்பிச்சு மனிதர்களை மட்டுமே குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சு. காட்டுக்குள்ளே தனியாக சிக்கிறவங்க அங்கே விறகு பொறுக்க போகிறவங்க ரொம்ப பேர் இந்த புலி வேட்டையாடினால ஒரு கிராமமே இந்த புலிக்காக பயந்துட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த டைமில் நேபாளில் மட்டும் இந்த புலி 200 பேருக்கு மேலே கொண்டனால அங்கே இருக்க ராணுவமே இந்த புலியை சுட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த புலி அவங்கள்ட்ட சிக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இந்தியாவுக்குள்ள வந்து சேம்பாந்துட்டு கிட்டத்தட்ட இங்கேயே 200 பேருக்கு மேலே வேட்டையாடுது. இதனால காட்டுக்குள்ளே யாரும் தனியாக போகக்கூடாது, நைட் நேரத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் போடுறாங்க. கடைசி 1907 ஜிம் கார்பெட்டுங்க இருந்த ஒரு மனித உடலை பொடியாக வச்சு அந்த புலியை சுட்டுக் கொள்றாரு. அந்த புலியை சுட்டுக் கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த புலியோட முன்னாடி பல்லு உடஞ்சிருக்குங்கிறது. இதனால அதை மற்ற விருவங்களோட சண்டையிட்டு வேட்டையாட முடியாதுல்ல, மனுஷங்களை வேட்டையாடி வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ